ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 1ல் இருக்கிற பயிற்சி 2 வரை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2ல் இருக்கிற பயிற்சி 3 அப்புறமா 4 பார்க்க போகிறோம். அத்தியாயம் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயிற்சி 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போர்டில் மட்டும்தான் டீச் பண்ண போகிறேன். ஆல்ரெடி 2 வீடியோ நோட்டில் நான் உங்களுக்கு டீச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி 2 லைனுக்கு கீழே நம்ம எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக போர்டில் தான் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயம் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குரில் நெடில் சவுண்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ். இந்த கிளாஸை நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் கடைசி வரைக்கும் மனசுலேயே ஆகாது பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிளாஸை நீங்கள் கண்டிப்பாக நல்லா பல தடவை பார்த்துனாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்ல நோட்ஸ் எடுத்துக்கோங்க, பல தடவை ப்ராக்டிஸும் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இதில் இருக்கிற சவுண்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆ இருக்குது, ஈ இருக்குது, ஏ இருக்குது, ஓ இருக்குது, ஊ இருக்குது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரோக்ஸில் நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குரில் நெடில் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பேசிக் கிளாஸில் படித்ததை வச்சே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பேசிக் கிளாஸில் ஃபஸ்ட்டு என்ன படித்தோம், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் போடுறதுக்கு என்ன படித்தோம் அப்படின்னா பாக்கான ஸ்ட்ரோக் எப்படி போடணும் அப்படின்னு படித்தோம், கரெக்டாக? ஸோ பாக்கான ஸ்ட்ரோக் எப்படி போடணும், இந்த மாதிரி சரிவாக கோடு போட்டாச்சுன்னா அது பாவை குறிக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இதே பாவை இப்போ சவுண்டை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. பேசிக்காக நம்ம கற்றுக்க போகிறோம், ஓகேவா? இந்த பா அப்படிங்கிறது எப்படி உருவாகுது? இப்பு கூட்டல் ஆ தான் பா, கரெக்டாக? இந்த இப்புக்கான ஸ்ட்ரோக்கு தான் என்னது இது. ஏன்னா பேசிக்லேயே நம்ம எப்படி படித்தோம், இப்பு அல்லது பா தான் இது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டாக? இப்பு அல்லது பா தான் இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் பேசிக்லேயே. ஸோ இப்போ நம்ம யாவை நம்ம எப்படி இந்த ஸ்ட்ரோக்கில் மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆ சவுண்ட் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதாவது இது குரில் ஆ, கரெக்டாக? இந்த குரில் ஆவை இதில் எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த பா பக்கத்தில் மேலே ஒரு சின்னதாக ஒரு புள்ளி ஒரு சின்னதாக, அதாவது இந்த பாவையும் டச் பண்ணக்கூடாது, மேலே உள்ள லைனையும் டச் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு சின்னதாக ஒரு புள்ளி வச்சிங்க அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா இந்த பாவை குறிக்குது. இதே இது பா அப்படின்னா எப்படி வரும்? இப்பு கூட்டல் ஆ, அதாவது எப்படி? இதே பா அப்படிங்கிறப்போ எப்படி வரும்? இப்பு கூட்டல் ஆ, கரெக்டாக? அதாவது இது குரிலா, இது நெடிலா. நெடிலா வந்தால் தான் துணையெழுத்து வச்ச பா வரும், கரெக்டாக? ஸோ அப்போது இந்த நெடிலாவை குறிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு புள்ளி வச்சிங்க பார்த்தீங்களா, இதே புள்ளியை டார்க்காக வச்சிங்க அப்படின்னா அது இந்த நெடிலாவை சொல்கிறதாட்ட அர்த்தம். ஸோ நம்ம இனிமேல் நம்ம லெசன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக எழுதி வச்சுக்கோங்க. ஆ அப்படிங்கிற சவுண்ட், அதாவது குரிலா அப்படிங்கிறப்போ இந்த பாவுக்கு பக்கத்தில் மேலே ஒரு சின்னதாக ஒரு புள்ளி வச்சோம்னா அது குரிலாவை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதே நெடிலா அப்படிங்கிறப்போ இதே பாவுக்கு பக்கத்தில், அதாவது மேலே புள்ளி டார்க்காக புள்ளி வச்சோம் அப்படின்னா அது நெடிலாவை குறிக்கிறதாட்ட அர்த்தம். ஆனால் இந்த மேலே உள்ள லைனை டச் பண்ணாமல், இந்த லைனையும் டச் பண்ணாமல் அதுக்கு பக்கத்தில் புள்ளி வைக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஈ சவுண்டு, அதாவது இப்பு கூட்டல் ஈ. இப்பு கூட்டல் ஈனா என்னது? பி சவுண்ட் வரும், கரெக்டாக? ஸோ இதை நம்ம எப்படி ஸ்ட்ரோக்கில் எழுதணும், மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அல்லது பாக்கான ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி சரியாக ஒரு கோடு போடுறது. அப்போ ஈ எப்படி வைக்கணும்? இப்போ தான் ஆ பார்த்தோம், ஆ அப்படிங்கிறப்போ இப்படி மேலே புள்ளி வைக்கணும்னு பார்த்தோம். இதே ஈ அப்படிங்கிறப்போ எங்கே புள்ளி வைக்கணும் அப்படின்னா கீழே. புரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்ட்ரோக்குக்கு நேர் கீழே தான் புள்ளி வைக்கணும். கீழே புள்ளி வச்சிங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ஈயை நம்ம குறிக்கிறதாட்ட அர்த்தம். அப்போ நம்ம ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம். இது இப்போ அல்லது பா, நேராக கீழே ஒரு புள்ளி இருக்குது. அப்போ இந்த புள்ளிக்கு அர்த்தம் என்ன? ஈன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இப்பு கூட்டல் ஈ பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் தான். ஈ சவுண்ட் அப்படிங்கிறப்போ இந்த கீழே புள்ளி வைக்கணும், ஓகேவா? ஆ சவுண்ட் அப்படிங்கிறப்போ இப்படி மேலேன்னு பார்த்தோம், ஈ சவுண்ட் அப்படிங்கிறப்போ கீழேன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இதே இது குரில் ஈ, கரெக்டாக? இதே நெடில் ஈ அப்படிங்கிறப்போ இங்கே குரில் ஈ பார்த்துட்டோம். இனி நெடில் ஈ பார்ப்போமா? இப்பு கூட்டல் ஈ, நெடில் ஈ அப்படின்னா பி சவுண்டில் வரும். ஸோ இதுக்கான ஸ்ட்ரோக் எப்படி வைக்கணும்? ஆனா குரில் ஆனா லேசாக வைக்கணும்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு மேலே. அதே நெடிலா அப்படின்னா இருத்தி வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்பு கூட்டல் ஏ. இப்பு கூட்டல் ஏனா என்னது? பே, கரெக்டாக? இது எப்படி ஸ்ட்ரோக்காக பயன்படுத்துறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இங்கே பாருங்கள், இப்பு கூட்டல் ஏ அப்படிங்கிறப்போ அது பேயாக மாறும். ஆல்ரெடி உங்களுக்கு
இந்த இப்போ வந்து எப்படி ஸ்ட்ரோக்காக போடணும்னு தெரியும். இப்போ அல்லது பா வந்து இப்படி போடுவோம். அப்போ ஏ சவுண்ட் எப்படி வைக்கணும்? இப்போ தான் பார்த்தோம். ஆ சவுண்ட் அப்படிங்கிறப்போ மேலே, இ சவுண்ட் அப்படிங்கிறப்போ கீழேன்னு பார்த்துருக்கோம். ஏ சவுண்ட் அப்படிங்கிறப்போ நடுவில். புரியுதா? ஏ சவுண்ட் அப்படின்னா நடுவில். அப்போ இப்பு கூட்டல் இந்த ஏ சவுண்ட் இருக்குது. ஸோ இப்பு கூட்டல் ஏ என்ன ஆயிடுது? பேயாக மாறிடுது. இப்போ நம்ம பார்த்தது வந்து குரில் ஏ. கரெக்டாக? இதே இது இப்பு கூட்டல் ஏ, அதாவது நெடில் ஏ பார்த்தோம் அப்படின்னா பேயாக மாறும். கரெக்டாக? நெடில் ஏ எப்படி வரும் அப்படின்னா டார்க்காக வைக்கணும். சேம் தான், ஒரே ப்ரொசீஜர் தான். மேலே வச்சா ஆ, கீழே வச்சா இ, நடுவில் வச்சா ஏ சவுண்டு. ஸோ இதே இதை வந்து குரிலுக்கு நான் சொல்கிறது. நெடிலுக்கு அப்படின்னா டார்க்காக வைக்கணும். ஆ அப்படிங்கிறப்போ டார்க்காக, இ அப்படிங்கிறப்போ டார்க்காக, ஏ அப்படிங்கிறப்போ டார்க்காக. இவ்வளோ தான் பேசிக்கான ஒரு விஷயந்தான். இதை நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டே ஆகணும். வேறு வழி இல்லை. இதை வச்சு தான் நமக்கு வந்து சவுண்டை வச்சு தான் நமக்கு இது என்ன ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்பு கூட்டல் ஓ சவுண்டு என்ன வரும்? இப்பு கூட்டல் ஓ வந்து போ. கரெக்டாக? இதை எப்படி ஸ்ட்ரோக்காக பயன்படுத்தணும், அதாவது இந்த ஓ சவுண்டை எப்படி ஸ்ட்ரோக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ அல்லது பா உங்களுக்கு தெரியும் இப்படி போடணும் அப்படின்னு, சரிவாக போடணும். அப்போ ஓ அப்படிங்கிற சவுண்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த லைனுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு டேஷ், நடுவில் இந்த மாதிரி ஒரு டேஷ் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இது எதை குறிக்கும்? இது எந்த சவுண்ட் அப்படின்னா இந்த ஓ சவுண்டை சொல்லுவதாட்ட அர்த்தம். இதே இது பார்த்தீங்கன்னா இப்பு கூட்டல் ஓ, அதாவது நெடில் ஓ வந்துச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா பா உங்களுக்கு போட தெரியும் சரிவாட்டு. இந்த ஓ எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா சேம் தான். இப்போ இந்த ஓவை எப்படி மென்ஷன் பண்ணோம்? இந்த லைனுக்கு, அதாவது இந்த ஸ்ட்ரோக்குக்கு நடுவில் இப்படி ஒரு கோடு போட்டோம், சின்னதாக ஒரு டேஷ் போட்டோம். கரெக்டாக? இந்த டேஷை கூட கொஞ்சம் டார்க்காக போட்டிங்க அப்படின்னா நெடில் ஓவை குறிக்கதாட்ட அர்த்தம். இதே இது ஊ சவுண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்பு கூட்டல் ஊ, இதை எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான். அதே பாதா போட்டுக்கோங்க. இந்த ஊ எப்படி மென்ஷன் பண்ணணும்னா ஓ எப்படி பண்ணோம்? இங்கே லைன் போட்டோம். கரெக்டாக? இதே இது ஊ அப்படின்னா இந்த லைனில் போடணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த லைனில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஊவை குறிக்கிறதாட்ட அர்த்தம். இதே இது நெடில் ஊ, இப்பு கூட்டல் நெடில் ஊ வந்துச்சு அப்படின்னா டார்க்காக போடணும். ஊ அப்படின்னா லைட்டாகவும், நெடில் அப்படின்னா டார்க்காகவும் போடணும். அதாவது குரில் எங்கெல்லாம் குரில் வருதோ அங்கெல்லாம் லேசாக புள்ளி வைக்கிறதும் லேசாக கோடு போடுறதும் பண்ணணும். இதே இது நெடில் வருது அப்படின்னா டார்க்காக போடணும். அதை வச்சு தான் குரில் இது நெடில் அப்படின்னே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஸ்ட்ரோக்ஸில் முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்ததை வந்து பேசிக்காக ஒருக்கா ஸ்பீடாக பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா விளங்கும். ஓகேவா? இப்போ என்ன பார்த்தோம்? இது பா ஸ்ட்ரோக்கில் ஆ சவுண்ட் வைக்கணும் அப்படின்னா மேலே வைக்கணும், மேலே ஒரு புள்ளி வைக்கணும். இதே ஆ சவுண்டை வந்து நெடில் ஆ சவுண்ட் அப்படின்னா வந்து டார்க்காக வைக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம்? இ சவுண்டு. இதே பால இ சவுண்ட் வைக்கணும்னா, அதாவது பி சவுண்டு இங்கே வைக்கணும், இந்த லைனில் வந்து புள்ளி வைக்கணும். இதே இது நெடில் இ அப்படின்னா டார்க்காக வைக்கணும். இப்போ குரில் ஏ சவுண்ட், இதே பால குரில் ஏ சவுண்ட் வைக்கணும்னா இங்கே ஒரு புள்ளி வைக்கணும். புரியுதா? இதே இது நெடில் ஏ சவுண்ட் அப்படின்னா டார்க்காக புள்ளி வைக்கணும். இதுதான் வந்து ஆ, இது வந்து இ, இது வந்து ஏ. ஆ, இ, ஏ. ஓகேவா? இதே இதை ஓ சவுண்டு, இதே பாவை போட்டுக்கோங்க. ஓ சவுண்ட் அப்படின்னா நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டேஷ் போடணும். ஓகேவா? நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டேஷ் போட்டிங்கன்னா அது எதை குறிக்குது? ஓவை குறிக்குது. இதே இது நெடில் ஓ அப்படின்னா வந்து டார்க்காக போடணும். இதே இது ஊ சவுண்ட் அப்படின்னா ஊவை குறிக்குது. இதே ஊவை வந்து நெடில் ஊவாக எழுதணும் அப்படின்னா இதை வந்து டார்க்காக லைன் பண்ணிடணும். டார்க்காக வந்து நீங்கள் போட்டுறணும் இந்த ஸ்ட்ரோக். அப்படி போட்டிங்க அப்படின்னா அது எதை குறிக்கும் அப்படின்னா ஊவை குறிக்கும், நெடில் ஊவை வந்து குறிக்கும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே இது வந்து நல்லா விளங்கும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் மண்டைக்குள்ளே ஏற்றணும் அப்படின்னா சிம்பிள் தான். இப்போ இந்த பாக்கான சவுண்டு மேலே வரும் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட உங்களுக்கு மனசில் ஆகிறது வரைக்கும் ஒரு பக்கமோ இல்லை 2 பக்கமோ இந்த ஆ சவுண்ட் அப்படின்னாலே மேலே தான் புள்ளி வரும் அப்படிங்கிறது உங்கள் மனசில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிறது வரைக்கும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஏ சவுண்ட்னா இங்கே நடுவில் அப்படிங்கிறத நீங்கள் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இ சவுண்ட் அப்படிங்கிறப்போ இங்கே, ஓ சவுண்ட் அப்படிங்கிறப்போ இங்கே, ஊ சவுண்ட் அப்படிங்கிறப்போ இங்கே அப்படின்னு நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக ரெஜிஸ்டர் ஆகும். இது ரொம்ப முக்கியமான கிளாஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு பயிற்சிக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா? எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து காவி. ஸோ காவிக்கான ஸ்ட்ரோக் எப்படி போடணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க பேசிக் கிளாஸ்லேயே. கா எப்படி போடணும், வா எப்படி போடணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி படித்தாச்சு. கா ஸ்ட்ரோக் எப்படி வரும்?
ஒரு டேஷை நீட்டி போடுறது அப்படின்னு படிச்சிருக்கோம். வா சவுண்ட் எப்படின்னு படிச்சிருக்கோம், இப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ நான் கையை எடுத்துட்டு இந்த மாதிரி கையை எடுத்துட்டு இப்போ அடுத்த ஸ்ட்ரோக் போட்டேன் கரெக்டாக. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்படி எழுதக்கூடாது. கா வி அப்படின்னு சேர்த்தே தான், அதாவது கா வா அப்படின்னு நீங்கள் சேர்த்தே தான் எழுதணும். நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கையை எடுத்துட்டு நான் உங்களுக்கு அப்படி சொல்லி தந்தேன். ஓகேவா? ஸோ இப்போது காக்கான ஸ்ட்ரோக் வந்து ஒரு டேஷை நீட்டி போடுறது அப்படின்னு பார்த்தோம். வா அப்படிங்கிறது இப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் கா அப்படின்னா இக்கு கூட்டல் கா அப்படின்னா இக்கு கூட்டல் ஆன்னு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து இக்கு அல்லது கா நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரோக் போட்டாச்சு. ஆக்கான ஸ்ட்ரோக் என்னன்னு பார்த்தோம், இடத்துல டார்க்காக புள்ளி வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்போ இக்கு கூட்டல் நம்ம இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக்கை தான் பார்த்து படிக்கணும். மாதிரி ஒரு லைன் நீட்டி இருந்துச்சுன்னா அது கா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்த புள்ளி முதல்ல இருந்ததுன்னா அது வந்து அதுவும் இருத்தி புள்ளி இருந்துச்சுன்னா அது வந்து ஆ சவுண்ட், அதாவது நெடில் ஆவோட சவுண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இக்கு கூட்டல் நெடில் ஆ சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா கா அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஸ்ட்ரோக்கை பார்த்து தான் படிக்கணும். உங்களுக்கு இதை வந்து நீங்கள் பார்க்கவே கூடாது. இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கவே கூடாது. இந்த ஸ்ட்ரோக்கை தான் நீங்கள் வந்து பார்த்து படிக்கணும். இப்போ இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு வந்துச்சுன்னா கா அப்படின்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் வா ஸ்ட்ரோக் அப்படி தானே. வாவில் நம்ம ஆல்ரெடி இவ்வு அல்லது வாக்கான ஸ்ட்ரோக்கை போட்டுட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈ சவுண்டு கரெக்டாக. இவ்வு அல்லது இவ்வு கூட்டல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சவுண்ட் அங்கே இருக்குது, இவ்வு கூட்டல் ஈ சவுண்டு. இவ்வு கூட்டல் ஈ தான் என்னது, வி. ஸோ ஈக்கான சவுண்டு என்னன்னு படித்தோம் நம்ம, இந்த கடைசியில் வந்து ஒரு புள்ளி வைக்கிறது தான் ஈ சவுண்ட் அப்படின்னு நம்ம படித்தோம் கரெக்டாக. ஸோ அதை இங்கே வச்சுருக்கோம். அதுவும் லேஸாக தான் வைக்கணும், ஏன்னா இது வந்து வி கிடையாது. ஓகேவா? இது வந்து நார்மல் வி தான். ஸோ அப்போது இதில் வந்து சின்னது லைட்டாக ஒரு புள்ளி வைக்கணும். நீங்கள் பென்சில் வச்சு எழுதும்போது டிஃப்ரென்ஸ் பண்ணி எழுதுங்க. இதை டார்க்காகவும் இதை லேஸாகவும் எழுதுங்க. இதுதான் வந்து காவிக்கான ஸ்ட்ரோக். இதை இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து கா, இது வந்து ஆ. ஸோ கா. நெக்ஸ்ட்டு இது வந்து வா, இது வந்து ஈ சவுண்ட் வச்சுருக்கோம். அப்போ இவ்வு கூட்டல் ஈ வந்து வி அப்படின்னு நம்ம படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நம்ம ஆல்ரெடி படித்தோம். இது வந்து இக்கு அல்லது கா, இது இவ்வு அல்லது வா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பேசிக்லேயே நம்ம நல்லா படிச்சிட்டோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கா வி, இது ஈஸி தான். இப்போ தான் நம்ம பார்த்தோம். கா அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரோக்கு, வா அப்படிங்கிறது இப்படி கரெக்டாக. இங்கே நம்ம காக்கு வந்து சின்னதாக புள்ளி வைக்கணும், அதாவது லேஸாக புள்ளி வைக்கணும். அப்போ தான் இந்த காவை குறிக்கும். டார்க்காக வச்சா நெடில் கா, இது வந்து வெறும் குரில் கா. அப்போ லேஸாக புள்ளி வச்சா போதும். இப்போ நெக்ஸ்ட்டு வி, இதுவும் வந்து என்ன குரில் தான். ஸோ அப்போ லேஸாக இங்கே புள்ளி வைக்கணும். அப்போ கா வி. இதை எப்படி நம்ம உச்சரித்து படிக்கணும் அப்படின்னா இது வந்து கா, இதில் ஒரு சின்னதாக ஒரு புள்ளி வச்சுருக்கோம், அதாவது லேஸாக புள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து இது வந்து காவை குறிக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து வாக்கான ஸ்ட்ரோக், அதில் வந்து ஈக்கான சவுண்ட் வச்சுருக்கோம், அதாவது லேஸாக ஒரு புள்ளி வச்சுருக்கோம். அப்போ இது வந்து வா, இது வாக்கான ஸ்ட்ரோக், இது லேஸாக ஒரு புள்ளி வச்சுருக்கோம். அப்போ இது வந்து வி அப்படின்னு நீங்கள் உச்சரித்து படிக்கணும். ஓகேவா? ஸ்ட்ரோக்கை கேடு. ஓகேவா? கேடு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரியும், கேடில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரோக் எது, கா தெரியும், போட்டாச்சு. இந்த டூ எதுலேருந்து வருது, இட்டு கூட்டல் ஊ தான் என்னது, டூ கரெக்டாக. இதில் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரோக் தெரியும், இட்டு, அதாவது இட்டு அல்லது டா போட படிச்சிங்களா, நேராக கோடு போடணும்னு நான் சொல்லி கொடுத்தேன்னா அப்போ தான் இட்டு அல்லது டாவை குறிக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போது காக்கான ஸ்ட்ரோக்கும் போட்டுட்டோம், டாக்கான ஸ்ட்ரோக்கும் நம்ம இங்கே இட்டு அல்லது டாக்கான ஸ்ட்ரோக்கும் நம்ம போட்டாச்சு. இப்போது கே எப்படி உருவாச்சு, இக்கு கூட்டல் ஏனால தான் இந்த கே உருவாச்சு கரெக்டாக. அப்போ ஏ சவுண்ட் வைக்கணும். ஏ சவுண்ட் வைக்கணும்னா எப்படி நம்ம படித்தோம், நடுவில் புள்ளி வைக்கணும்னு படித்தோம். நடுவில் இது வந்து நெடில் ஏ, அப்போ இதை வந்து டார்க்காக புள்ளி வைக்கணும். அப்போ இக்கு கூட்டல் கே என்னாச்சு, கே இக்கு கூட்டல் ஏ என்னாச்சு, கேயாக மாறிட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து டாக்கான ஸ்ட்ரோக் கரெக்டாக. இனி நம்ம வைக்க வேண்டியது ஊக்கான ஸ்ட்ரோக் வைக்கணும். ஊ எப்படி போடணும்னு படித்தோம், ஒரு டேஷ் வந்து இப்படி போடணும்னு படிச்சிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஊவை வந்து இங்கே ஒரு டேஷாக போடணும். இது வந்து குரில் ஊ தான் கரெக்டாக. இது குரில் ஊ அப்படிங்கிறதுனால நம்ம லேஸாக ஒரு ஸ்ட்ரோக் போட்டால் போதும். இது எப்படி நீங்கள் இப்போ ஸ்பெல் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இது வந்து கா, இந்த கால இங்கே ஒரு, அதாவது இக்கு அல்லது கா, இங்கே ஒரு டார்க்காக ஒரு புள்ளி இருக்குது. அப்போ இக்கு கூட்டல் என்ன ஆயிடுது, டார்க்காக நடுவில் ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னா அது வந்து ஏயை குறிக்கும்னு படிச்சிருக்கோம். அப்போ இக்கு கூட்டல் ஏ வந்து கே அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து இது டார்க்கான ஸ்ட்ரோக்கு, இங்கே லேஸாக ஒரு டேஷ் போட்டிருக்கோம். அப்போ லேஸாக ஒரு டேஷ் இருந்தால் அது ஊவு. அப்போ இட்டு கூட்டல் ஊ என்ன ஆயிடுது, டூவாக மாறிடுது அப்படின்னு நம்ம படிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் உங்களுக்கு உச்சரித்து சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் நம்ம உச்சரித்து சொல்ல முடியாது, ஏன்னா டைம் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெடு. கெடு அப்படிங்கிறப்போ எப்படி போடணும் ஸ்ட்ரோக்கு, இது வந்து காக்கான ஸ்ட்ரோக்கு கரெக்டாக. டூ அப்படிங்கிறப்போ இட்டு கூட்டல் ஊ தான் டூவாக மாறும். அப்போ இங்கே டா வச்சாச்சு, அதாவது இட்டு அல்லது டா வச்சாச்சு. இப்போ கே அப்படிங்கிறப்போ லேஸாக புள்ளி வைக்கணும், ஏன்னா இது வந்து இக்கு கூட்டல் நார்மல் சின்ன, அதாவது குரில் ஏ தான். ஸோ இங்கே வந்து கே வச்சாச்சு. இட்டு கூட்டல் ஊவும் சின்ன, அதாவது குரில் ஊ தான். ஸோ இங்கே வந்து அப்படின்னாலே லாஸ்ட்டு தான் கரெக்டாக. ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு டேஷ், அதுவும் லேஸாக தான் போடணும், அப்போ தான் அது வந்து குரில் ஊவை குறிக்கிறது. ஸோ இது வந்து இக்கு கூட்டல் ஏ வந்து கே, இட்டு கூட்டல் ஊ என்னாச்சு, டூவாக மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா கோடு. கோடு அப்படிங்கிறப்போ
உங்களுக்கு தெரியும் காக்கான ஸ்ட்ரோக் இது. டா அதாவது இட்டு அல்லது ஊ தான் என்ன வருது, டூன்னு வரும். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த இட்டு அல்லது டாவை இப்படி போடுறோம் நேர்கோடு. இங்கே என்ன வந்திருக்கு, கோ வந்திருக்கு. அப்போ இக்கு கூட்டல் என்ன சவுண்டு வருது, ஓ சவுண்டு, நெடில் ஓ சவுண்டு வருது. நெடில் ஓ எப்படி வைக்கணும்னு படித்தோம், லைனுக்கு நடுவில் டார்க்காக கோடு போட்டுட்டோம் அப்படின்னா அது என்னதை குறிக்குது, ஓவை வந்து குறிக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ தான் ஊ பார்த்தோம், உங்களுக்கு தெரியும் இட்டு கூட்டல் ஊ என்னது டூ. அது லேஸாக தான் நம்ம போடணும், டார்க்காக போடக்கூடாது. ஏன்னா இது வந்து வெறும் குரில் ஊ தான். ஓகேவா. இங்கே ஓ எப்படி வந்துச்சு, இக்கு கூட்டல் நெடில் ஓ. அப்போ நெடில் ஓனாலே என்னென்னு படித்தோம், ஒரு கோடுக்கு அதாவது ஒரு ஸ்ட்ரோக்குக்கு நடுவில் டார்க்காக கோடு போட்டோம் அப்படின்னா அது ஓவை குறிக்கும்னு பார்த்துருக்கோம். ஸோ அது இங்கே வந்து ஓவை குறிக்குது. ஓகேவா. இதை ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி வசனமே புரியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் போக போக தான் உங்களுக்கு வந்து இது பழகும். அதாவது ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ்னால. நெக்ஸ்ட்டு வந்து கொடு. கொடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதே கா தான், ஸ்ட்ரோக் தெரியும், அதே டா தான். இட்டு கூட்டல் ஊ தானே டூ, அப்போ டா வருது. ஸோ டா சவுண்டு இங்கே வச்சாச்சு, டா அல்லது இட்டு வச்சாச்சு. ஸோ கோ, அப்போ இக்கு கூட்டல் நார்மல் அதாவது குரில் ஓ. குரில் ஓ அப்படிங்கிறப்போ லேஸாக போட்டால் போதும் நடுவில். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டூ, அது உங்களுக்கு தெரியும் இங்கே லைனில். அவ்வளோதான், சிம்பிள். இட்டு கூட்டல் ஊவில் டூ போட்டிருக்கோம். பாரி எப்படி ஸ்ட்ரோக் போடுறது, பாக்கான ஸ்ட்ரோக் உங்களுக்கு தெரியும் இப்படி அப்படின்னு. இந்த ராக்கான ஸ்ட்ரோக் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக, எப்படி நம்ம படித்தோம், இப்படியும் போடலாம் இல்லைனா இப்படியும் போடலாம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த இடத்துல நம்ம இப்படி போட்டுட்டு இருக்கிறத விட நமக்கு இதுதான் வசமாக இருக்குது கரெக்டாக. ஸோ இப்படி போட்டுக்கலாம், பா இப்படி போட்டுக்கலாம். ஸோ இந்த பாக்கான சவுண்ட் எப்படி வைக்கணும்னு பார்த்தோம், இப்பு கூட்டல் ஆ, ஆ வருது, அதுவும் என்ன ஆ வருது, நெடில் ஆ வருது. அப்போ இங்கே மேலே டார்க்காக புள்ளி வைக்கணும். நெக்ஸ்ட் அப்போ இங்கேருந்து தான் அங்கே போகணும். அப்போ இதுதான் ஈ சவுண்டு, இங்கே தான் ஈ சவுண்ட். நீங்கள் வந்து கீழெல்லாம் ஈ வைக்க சொன்னால் அப்போ கீழே தான் ஈ வைக்கணும் அப்படின்னு வைக்கக்கூடாது. எங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் முதல் இடம், புரியுதா. எங்கே நம்ம முடிக்கிறோமோ அதான் கடைசி இடம், புரியுதா. முடிக்கிறோமோ அதாவது இங்கேருந்து பாவை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இது முதல் இடம், இது வந்து கடைசி இடம். ஓகேவா. ஆனால் இங்கே ராவை நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கீழேருந்து மேலே ஆரம்பிக்கிறோம். அப்போ இதுதான் முதல் இடம், இது கடைசி இடம். ஈயை பொறுத்த வரைக்கும் எங்கே கடைசியோ அங்கே தான் புள்ளி வைக்கணும். அப்போது இது வந்து பா, இது ரீ கரெக்டாக. ஸோ இங்கே பா ஆ சவுண்ட் அப்படிங்கிறதுனால மேலே புள்ளி வச்சுருக்கோம். இங்கே இரு கூட்டல் ஈ சவுண்டு வருது, அப்போ தான் ரீ கரெக்டாக. ஈ அப்படிங்கிறப்போ இங்கே கீழேருந்து மேலே தானே ரா போட்டோம். அப்போ இங்கே இதுதான் கடைசி, இந்த இடத்துல தான் லேஸாக புள்ளி வைக்கணும். ஏன்னா இது வந்து வெறும் குரில் ஈ, அதனால் லேஸாக புள்ளி வைக்கணும். அப்போ இது என்னவா மாறிடுச்சு, பாரியாக மாறிடுச்சு. ஓகேவா. பரியில் பா உங்களுக்கு தெரியும் போட்டாச்சு, இந்த ராவும் உங்களுக்கு தெரியும் இப்படி போட்டாச்சு. ஸோ பாக்கான சவுண்ட் என்ன, இப்பு கூட்டல் ஆ, அதாவது நெடில் ஆ அப்படின்னா டார்க்காக புள்ளி வைக்கணும். வெறும் இது வந்து நார்மல் இப்பு கூட்டல் குறிலா தான், அப்போ சின்னதாக புள்ளி வச்சா போதும். இன்னும் இப்போ இது எதை குறிக்குது, பாவை குறிக்குது. ரீ அப்படிங்கிறப்போ இரு கூட்டல் ஈ, அதாவது இங்கேருந்து விட்டோம். ஸோ இப்படி தானே ஸ்ட்ரோக் போட்டிங்க. ஸோ இங்கே தான் வந்து ஈக்கான புள்ளி வைக்கணும், எங்கே முடியுதோ அங்கே தான் கடைசி இடம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம புள்ளி வைக்கிறோம். ஈக்கான சவுண்ட் அதுவும் லேஸாக வச்சா போதும். ஏன் அப்படின்னா இது வந்து குரில் ஈ. சரியா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பயிற்சி 3, 4 இந்த வீடியோலேயே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கே வந்து உங்களுக்கு இதை நல்லா மனசிலாக்குறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் பயிற்சி 3, 4 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த நல்ல வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு இதை ரிப்பீட்டடாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 பக்கம் நல்லா வந்து உங்களுக்கு மனசிலாகிற வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மனசில் பதியும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க. நம்ம பயிற்சி 3, 4 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா.